மொபைல் பாக்ஸை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய மொபைல் பாக்ஸை சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாங்க. இது கூடவே சிரப் பாட்டில்ஸ் வந்து எடுத்துருக்கேன். இந்த மாதிரி எம்டி சிரப் பாட்டில்ஸ் எடுத்து அதை வந்து நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது அந்த பாக்ஸோடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணி இந்த சிரப் பாட்டில்ஸை கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 8 சிரப் பாட்டில் இதே மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, உங்ககிட்ட ஒரே சைஸ்ல இருந்துச்சுனாலும் ஓகே, இல்லை வேற சைஸ்ல இருந்தாலும் பரவாயில்ல, ஹைட் மட்டும் ஒரே மாதிரியா இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த சிரப் பாட்டில்ஸை பாட்டம்ல க்ளூ அப்ளை பண்ணி அந்த மொபைல் பாக்ஸுக்கு உள்ள வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம ஒட்டி முடிச்ச பிறகு இந்த பாக்ஸுக்கு மேலே நம்ம அழகாக வந்து கிஃப்ட் ரேப்பரோ இல்லை ஓல்டு கிளாத்தோ ஏதாச்சும் ஒன்று கட் பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நான் வந்து சார்ட் பேப்பர் எடுத்துருக்கேன். அந்த சார்ட் பேப்பரை க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுட்டேன். இந்த மாதிரி ஒட்டி விட்டும்போது உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டாச்சு. இதுக்கு மேலே வந்து இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து ஓல்டு கிளாத்ல இருந்து சில பொருட்கள் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி அழகாக கைப்பிடி மாதிரி செட் பண்ணி ஒட்டி விட்டுட்டாங்க. அவ்வளவுதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான அஞ்சரை பெட்டி ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த அஞ்சரை பெட்டியில் நம்ம எப்பவும் யூஸ் பண்ற மாதிரி பொருட்களை போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். இது க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்றதால டஸ்ட்டோ பூச்சிகளோ உள்ள வந்து படியவே படியாதுங்க. ரொம்ப சேஃபா இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்க போட்டு நம்ம அடுப்பு பக்கத்தில் வச்சுக்கிட்டோம்னா டக்குனு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்.